பாவநாசம். திருமணம் சேரி என்னும் பாவநாசம். சரிதானா? நீ மாயாபுரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில கிடக்க. நீயும் கும்பகோணம்னு சொல்லி என்கிட்ட வந்து நிக்கிற. இல்லையா? கெட்டிக்காரன்டா. உனக்கு திருப்பரமையம். ஆ. ஆ. வீட்டுக்குள்ள நான் வச்சு கும்பிடுற சாமி அருள். ஆ! ஓ, 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 ஓ. கூப்பிடு. எந்திக்கலாம். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணமுடிக்கா என்ன சாமி வருது உங்களுக்கு? கண்ணமுடிக்கா உன் இடத்துக்காரன் உன் சாமியும் கட்டிட்டான், உனக்கும் பிரச்சனை உருவாக்கிட்டான். அது வில்லங்கமான சட்டத்துக்குள்ள மாட்டி கிடக்கும். மீட்டி தர வேண்டியது என் பொறுப்பு. ஒரு பிள்ளைய வில்லங்கலாம வாழ வச்சு தரேன், இன்னொரு பிள்ளை வேலைக்கு அலையும், அதையும் வாங்கி தரேன். இந்த அப்படி பக்கத்துல வா. சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள். வாயை கொஞ்சம் குறைச்சிக்கா, எல்லாம் நல்லா நடக்கும். ஆனந்தமான மகனே ஓடு. அதே கும்பகோணத்து எல்லை தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி மனநொந்து வந்தவன். என்னடா பிள்ளை என்ன செய்யுது? பையனுக்கா கால் வந்துட்டு வா. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீதி திரிசூலி நீங்காத பொட்டுடைய சமயபுரத்தாளே சாம்பிராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாரும் அம்மா. கால் வந்துட்டு வா. சத்தம் அடிச்சு அந்த காலத்துல கையை காட்டிச்சாலே சும்மா குறவை என்ன செய்யும்? ஒலிக்கும். இங்க விடுற குறை அந்த தெரியும். இப்ப வீருக்குனே கொட்டாம்பட்டியில நரி ஊர்ன மாதிரி. உன்னுடைய மகனுக்கு மாரியம்மன் பாட்டை பாடுதானே, அதுக்கு என்ன காரணம்? மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? எந்த ஊர்ல உள்ள கோயிலு? நான் பாடுற பாட்டு யார் பாட்டு? கால் கத்தி போல் வேப்பிலையா காளியம்மன் அருமருந்தாம் ஈட்டி போல் வேப்பிலையா ஈஸ்வரியின் அருள் மருந்தாம் ஆத்தா மனமிறங்கு. உன் பிள்ளைய போய் பார்த்தேன். மனசு அறிவு உணர்வு போன்ற பாதிப்பு அவனுக்கு இருக்கு. மனநிலையே முன்னுக்கு பின் முரண்பாடான பேச்சும் மனம் குழம்பியது போன்ற நடைமுறையும் மன சிதைவு உடையோர் போல பாதிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. குளிக்க சொன்னா குளிக்க மாட்டான், எந்திக்க சொன்னா எந்திக்க மாட்டான், நடக்க சொன்னா நடக்க மாட்டான். இப்படி ஒரு குறை ஏற்பட்டுருச்சு. உன் மனத்தை பார்த்தேன். யாரோ நம்ம பிள்ளைக்கு செய்வனை வச்சுதான் நம்ம குடும்பத்துக்கு பிடிச்சது இவனை பிடிச்சி ஆட்டுதுன்னு சொல்லி போகாத கோயில் இல்லை, பார்க்காத கோடங்கு இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் பலிக்கல. பாட்சா உள்ள உட்கார்ந்துருக்கு. இப்ப சரியாக்கி தரணும்னு கேட்கிற. கால் விட்டுவா. எச்சரிக்கை எச்சரிக்கையா குறிய தொலைக்கு எச்சரிக்கையாடி எச்சரிக்கை. அதனால வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு கருணாகம் போன்ற ஒரு பாம்பு வருது. புரியுதா? அது என்னன்னு பார்த்து தெளிவு பண்ணி உன் பிள்ளைய உச்சாடனமா ஆக்கி தந்தா போதும்னா. எப்ப இங்க கூட்டு வர? பௌர்ணமி கூட்டுவான். ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்குறேன். காசு பணத்தோட வருவேன், கண் நிறைந்த பிள்ளையாக்குறேன். அதே கும்பகோணத்து எல்லை
தன்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா அமையணும்னு கேட்டு வந்தது. என்னப்பா? வேலை சம்பந்தமா. உனக்கு? நீ இல்ல. நான் உன்ன கூப்பிடல. நீ காரணம் சொல்லலாம். முதல்லயே அங்க கேட்டு போட்டாச்சு. இன்னொரு தரம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என் காதலை. உன் பிள்ளைய போய் பார்த்தேன். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்து மனப்போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பணம் குடுக்கணுமா? அல்லது இயல்பாக கிடைச்சிருமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசுக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஏய்! என்ன நடந்துச்சு? அவன் ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. வா உட்காரு. என்னப்பா வேணும்? மனக்குழப்பம் அடைந்திருக்கு. புரியுதா? அதான் வேலை விஷயமா என்ன முடிவு எடுக்கலாம்னு தெரியாம குழப்பம் அடைந்திருக்கிறான். கொஞ்சம் கண்ண மூடு. அவன் உள்ளத்த பார்க்கட்டும். டைம். சேலத்துக்கு அனுப்பலாம். சின்ன கடை கழிச்சிடும். யார் வந்தா? கேட்டு பார்ப்போம். யாரே? அப்படியா? போக சொன்னா சரியாயிருமா? போ. திருக்காளாஸ்தி போயிருக்கியாப்பா? எப்போ போன? எதுக்காக போன? இன்னும் ஒரு முறை நீ போயிட்டு வரணும். பௌர்ணமி அன்னைக்கு மகனுடைய போட்டோவை கொண்டா. மனதை திருப்பி வெற்றியாக்கி தரேன். ஜெயிக்கிறேன். மாயாபுரம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் துலக்கமா. என்னம்மா வேணும்? என்ன தொழிலு? யார் போகல? ஒரே பார்வை ஐப்பசி மாதம் கடை பார்த்துக்கா. நானே வந்து விளக்கேற்றி தரேன், வெற்றியாகி தரேன். அதுக்கு இடையில இப்போதைக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் இப்படி பிச்சு போட்டது மாதிரி பணமும் போகும், பலனும் கிடைக்காது. அதே மாதிரி நீ இப்ப பார்த்திருக்க ஒரு இடத்துல நீயே கடையை உருவாக்கலாம்னு ஒரு சிந்தனை வந்திருக்கு உனக்கு. அந்த உருவாக்கல் ஏன் நின்றது என்பதை நான் பார்த்து தெளிவுபடி தருகிறேன். பௌர்ணமி வரை பொறுமையாக இருப்பாயாக. பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து என்னை பார்ப்பாயாக. ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வா. ஜெயிச்சு தாரேன். நல்லாரு ஓடு. கருப்பசாமிக்கு தூத்துக்குடி புதுக்கோட்டை. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. ஞானமும் வேணும், நிறைய கஸ்டமர்களும் வேணும், கடனும் தீரணும். இந்த 3 விதமானதுக்கும் கருப்பசாமி நீந்தான் பொறுப்பு. இந்த கடனை தீராம ஞானத்தை பெற்றுட்டா நமக்கு மமதை வந்துடும். உண்மையா இல்லையா? அதனால முதல்ல கடனை தீரதுக்கு நான் வழி தாரேன். நிறைய மக்களை உன்னை வந்து பார்த்து ஜாதகத்தை சொல்ல வச்சு பூஜை புனஸ்காரம் போட்டு அவங்களுக்கு என்ன சொல்லி நீ பூஜை ஆக்கு. உனக்கு பணம் கிடைக்கும்டா. கால் வந்துட்டாடா. கருப்பசாமிக்கு அப்படியா? ஒரு பேங்கில் உள்ள ஒரு நண்பன் உனக்கு உதவி செய்வான். அந்த உதவியில கொஞ்சம் பணத்தை வாங்கி ஒரு குழப்பத்தை தீர்த்துக்கிடுவோம். சரிண்ணா? ஒரு பிள்ளை உன் சொல்ல கொஞ்சம் கேட்காம இருக்கிறது மாதிரியே உன் உள்ள ஓடும். அதை சரி பண்ணிக்கிடுவோம். தைரியமா இரு. வேற என்ன வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு மனத்துல தான் குழப்பம் இருக்கு. வீட்டை பத்தி பிரச்சனை இல்லை. கூப்பிடு. என்ன மனசுக்குள்ள? இந்தா உள்ளம் பெருங்கோயில் உனக்குள் இருப்பேன். வெற்றி உண்டு. காப்பாய்த்தாரேன். நல்லா இரு மகனே. செல்வாக்காருமா. கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி முல்லை மலர் மேலே நிறைய மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே நிறைய மொய்க்கும் வண்டு போலே, மொய்க்கும் வண்டு போலே, மொய்க்கும் வண்டு போலே. அது யாரு? தாயும் மகனும். கால் ஒன்று வரலாம்.
உட்காரலாம். உன் பேர் என்ன? கண்ணாடியை துறையிடு. உங்கள் 2 பேருடைய வாழ்க்கையும் இருட்டறைக்குள்ளே நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த உறவாலும் ஒளியேற்றப்படவில்லை. உரிமை உள்ளவர்களெல்லாம் கைவிட்டார்கள். அவசியமில்லாமல் அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் வாழ்க்கை இப்பொழுது பொருளாதாரத்தாலும் உடல் பங்கத்தாலும் செய்வனை வைவனை கோளாறுகளாலும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து துடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இந்த நிலையிலிருந்து உங்களை மீட்டியும் தரணும். இந்த பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையை நான் ஆக்கியும் தரணும். வேற என்ன வேணும்? நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆக்கி தந்து ஒரு பெரிய அமௌண்ட் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளவுதான் விஷயம். அது ஏன் தடையானதுங்கிறத பூரா நான் சொல்லிட்டேன். மீட்டி தர்றது என் பொறுப்பு. கால் வந்துட்டு வா. போனா யாருக்கு? கருப்பசாமிக்கு உன் இல்லத்துக்கு நான் வர வேண்டி இருக்கு. வந்து வெற்றியாகி தரேன். பொறுமையாக இருந்து கட்டுக்கொள். நல்லா. அதே பாண்டிச்சேரி எல்லை கடன்களால் மன உபாதை. கண்ணிருந்தும் குருடாய். அது யாருப்பா? மகனா? இருந்து விட்டேன். தெருவில் ஒரு விநாயகர் இருக்காரு. ஒரு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. 2 கம்பெனிகள் வேற பக்கத்துல தலையிட்டு இருக்கு. ஆமா. வேற என்னப்பா செய்யணும் உங்களுக்கு? கடன்கள் இருந்து மீட்டி வெட்டியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த பக்கம் உட்காரு. இந்த பக்கம் உட்காரு. கால் ஒழுட்டு வா. வாவ். கண்ண முடு தாய் பராசக்தி. என்ன சத்தம்? முனீஸ்வர சாமி வராரு. எங்கடா இருக்காரு? இருக்காரா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நீங்க 2 உட்காருங்க. ஒன்னேகால் ஆண்டுகளாக இந்த விபத்துக்கள் எதிர்பார்க்காம நடந்து கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரண கிரகங்கள் காரணம். மனிதர்களால் மாந்திரிகம் சில நடந்து குளறுபடிகளும் நடந்தது. இந்த நிலைகள்ல இருந்து விடுதலையாக்கி உங்களை காப்பாற்றித்தாரேன். அடுத்து எந்த ஆபத்தும் இல்லாம ஆக்கித்தாரேன். அவன் அவங்க வந்து என்னை பார்க்க சொல்லு. ஜெயிச்சு தாரேன். கர்மசாமிக்கு கடனை தீர்த்துக்காப்பா. வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு. நல்லா. எத்தனை லட்சம் கொடுத்த? இந்த அடுத்த மாதம் அந்த பணம் வரும். பௌர்ணமிக்கு முதல் என்னைய வந்து பார்க்கணும். தாயே பராசக்தி வாழ்க. அதே பாண்டிச்சேரி எல்லை பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி மனம் குழம்பி வந்தது யாருப்பா? வாழலாம். என்னப்பா செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? கொஞ்சம் கண்ணை மூடுங்க. என்னன்னு பார்க்கட்டும் அவளை. என்ன உடனே போறியா நீ? கால் வந்துடலாம். பிள்ளையினுடைய காலில் ஒரு அடையாளமாக ஒரு மச்சம் இருக்கிறது மகனே.
1.25 ஆண்டுகளாக மனக்கோலத்தை பற்றிய சிந்தனையும், மனவேதனையும், குழப்பமான மனநிலைகளையும் பெற்றவள். உங்களுடைய சொல்லுக்கு மாறுபட்ட குணம். ஒருமுறை சம்மதம், ஒருமுறை சம்மதம் இல்லை. நான் சொல்லும்போது பார்த்தா போதும். இப்ப என்ன உங்களுக்கு அவசரம்? இதுல வேற ஏதோ ரகசியம் இருக்கோன்னு சொல்லி நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும், அந்த உள்ளத்த கிளறி வெளிய எடுக்க முடியல. உண்மையா? அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷம் என்ன என்பதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அப்படியா? இப்ப முன்ன போயிரலாமா? ஆ? சரி. போயிட்டு வா. மகிழ்ச்சியாக சென்று வா. பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்துவிடு. இவன் யார்? ஏன் இவ்வளவு நேரம் தள்ளி நின்னான்? ஆ? உட்கார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல பையன். ஜாதகத்திலும் அவள் கொஞ்சம் மனம் குழம்பக்கூடிய கிரகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்தை விட பிறர் மீது அன்பு வைக்கிற ஒரு மனநிலைகள் தோன்றி இருக்கிறது. அது உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் வசப்படுத்த முடியாமல் வேதனைப்படுத்தும். அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி தெளிவு பண்ணி தந்து உங்கள வாழ வச்சு தாரேன். என்னடா? அத உணர்ந்தனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஜெயிச்சு தாரேன். பொறுமையாக இருங்க. என்னைய பார்த்துட்டு போங்க 7 மணிக்கு. கருமசாமிக்கு பொள்ளாச்சி. என்ன வியாபாரம்? பிசினஸ் யார் பண்றா? பிசினஸ் யார் பண்றா? பிசினஸ் என்ன வியாபாரம் பண்றீங்க? நெசவு வேலை. அதை ப்ராடக்ட் பண்ணி எங்க கொடுப்பீங்க? கால் நிமிஷம். கருமாரி அம்மன் ஒரு அம்மா வராளே, எங்கடா இருக்கா? பக்கத்துல இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. அமைதியா இருக்கணும் எல்லாரும், அப்பதான் நான் சொல்ல முடியும். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். ஈராண்டு காலங்கள் தொழிலை விருத்தியாக நடத்த முடியாத வேதனையும், பணம் சம்பந்தமான விஷயத்தில் குறைபாடுகளும், மீண்டும் தொடங்கினால் அது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மன சலனமும், பல டிடி செக்குனால மன பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. இந்த தொழிலையும் நல்லாக்கி தரணும். உனக்கு வாழ்க்கை பிரச்சனையும் சீர் பண்ணி தரணும். வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தரணும். முதலே சொல்லிட்டேன். பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. யாருக்குடா காது குத்துத? பக்கத்துல வா. பிள்ளைக்க பணம் வேணும்ல? இந்தா, லட்சங்கள் கிடைக்கும். ஜெயிச்சு வா. வெற்றி உண்டு மகனே. நல்லா இரு. 3 முறை என்னைய பார்க்க வா. நல்லா இரு. அதே பொள்ளாச்சி தன்னுடைய பிள்ளையினுடைய மனநிலை எனக்கு மாறுபாடா இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள். ரத்தத்துல ஒட்டாதவா ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கா? ஏன் போ. இன்னொரு தடவை கால் வந்துட்டு. அப்படித்தாம்மா? நல்ல பாட்டு தான். உடைச்சி சொல்லணுமா? மறைச்சு சொல்லணுமா? உடைச்சி சொல்லணுமா? மறைச்சு சொல்லணுமா? ஒண்ணுமே உனக்கு சொல்ல முடியலையா? உள்ள சொல்லணும். உன் பிள்ளையினுடைய உள்ளம் வேற இடத்துல பதிவாயிடுது. அந்த பிள்ளை மீளுமா மீளாதாங்கிற சந்தேகமும் மனக்குழப்பமும் உன் உள்ளத்துல இருக்கு.
நிச்சயமாக தப்பான வழியில் நடந்துருச்சா, நடக்கலையா, அப்படி நடக்காம காப்பாத்தி என் பக்கத்துல திருப்பி தரணும்னு கேட்க வரேன். கால் பண்ணிட்டு வா. கர்மசாமிக்கு பாட்டு சத்தம் கேக்கு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு அப்படி கேக்கு. இந்த அப்படி என்னைய பார்த்து போ. திருத்தி உன் கையில கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். வெற்றியாக்குறேன். அதான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருவாரூர் 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 அப்பா கால் வந்துட்டு வா. அந்த டடரட்டன் 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 வாப்பா வா. வராகியம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? அங்க போயிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? ஏன் போகல? நேரம் கிடைக்கல. கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா யாரு கேட்கும்? கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவது சரியா தப்பா? என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வாக்கு தரணும்? தெய்வ வாக்கு தரணுமா? என்ன சாமியை கும்பிட்டு வாக்கு சொல்ல போற? மகாகாளி. நான் வராகியை சொன்ன, நீ மகாளியை சொல்லுதிய. பக்கத்துல வா. கண்ணை மூடு. கிடைக்குமான்னு பாக்குறேன் முதல்ல. மா பௌர்ணமிக்கு வந்து என்னை பார் மகனே, வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் 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 மூவர் 3 பேர்கள் இருக்காங்களே, போயிட்டாங்களா? கருப்பசாமி 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 கருப்பசாமி. அப்படியா? சரி, கரெக்ட், ஓகே. அடுத்த பைசில் பன்னாரி சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் பன்னாரி. நம்ம கூதுற பன்னாரி அம்மாவை போய் பார்த்துச்சு, அதான் கூப்பிட்டேன். வந்திருக்கானா பன்னாரி? வாடா தம்பி, நல்லா இருக்கியா? என்னடா கையில? ஓ சரி. வாட்? கால் கால். வானில் உள்ள தேவர்களை வாழ வைக்க விஷம் குடித்தான். வானத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குடா? தெரியாதா? கண்டிப்பா தெரியாதா? கண்டிப்பா தெரியாதா? இன்னொரு தரம் கால் வைப்போம். நாட்டில் உள்ள விஷத்தை எல்லாம் நாம் குடிக்க விட்டு விட்டான். அவனுக்கு என்ன? தம்பி வா, என்ன வேணும் உனக்கு? சாதகத்தை போய் யார்ட்டையாவது பார்த்து ஆராய்ச்சி பண்ணியா? என்ன சொன்னாங்க? அப்படியா? அதான் வானத்தில் உள்ள கிரகத்தை பத்தி கேட்டேன். நீ உடனே அதை பத்தி சிந்திக்காம உன் ஜாதகத்தை பத்தியும் சிந்திக்கல. அதான் கிரகத்தை பத்தி கேட்போம்னு ஒரு எண்ணம் தான் உனக்கு. உனக்கு இப்ப திசை விடுதி வரப்போகுது. இன்னும் கரெக்டா 42 நாட்கள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தனா நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஐப்பசி 20 வரை பொறுமையா இரு. ஒரு தொழிலை அமைச்சு தரேன், பல லட்சங்களை தாரேன். அதுக்கிடையில ஒரு வெளிநாடு சொந்தமான ஒரு நண்பன் வருவான். போய் மாட்டிக்கிடாத, ஏமாந்து போயிருவேன். கால் நுட்ல கர்மசாமிக்கு இந்தா பணம் கிடைக்கும். சந்தோஷமா இரு. கடன் தீரும். நல்லா. உளுந்தூர்பேட்டை
பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்குதுல? பொம்பளை பிள்ளை யாருக்குமா இருக்கு? நகையை பற்றி காட்டுறது களவு வீடு தான். உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? கால் வந்துட்டு வாடா தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஏய் வீரமில்ல நீ ஆம்பளை. சே இந்த பிள்ளை உன் வயிற்றுல 7 மாதமா இருக்கும் பொழுதே வீட்டில் சோதனையும் மன வருத்தமும் பிரிவும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய நிலைமைகள்லாம் ஏற்படுமோங்கிற கஷ்டங்கள்லாம் வந்துருச்சு. உண்மையா? அதான் அந்த பொம்பளை பிள்ளையை பற்றி கொஞ்சம் நான் கேட்டேன். இப்பவும் உன்னுடைய மனையில் நிறைய பொருளாதார கடன்களும் உறவில் குழப்பமும் யாருடைய ஆறுதலும் இல்லாத வேதனையும் உன் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்பாராம உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயமும் உன் உள்ளத்துல தோணுச்சு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு உன் பக்கத்துல இப்போ அங்காளம்மன் வரப்போறா. அதனால அவளுடைய அருள் கருணையாலும் என் காப்பாலும் உனக்கு பணம் கிடைக்கும், வருமானம் பெருகும், உன் பிள்ளைகளை வாழ வச்சுட்டாங்க. கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. தீர்ந்தாச்சு, பணம் தந்துட்டேன். பக்கத்துல வா, நல்லா இருக்கு. விளையாட்டை குறைச்சிட்டு படிக்க ஆரம்பி. என்ன வா, நல்லா இல்லடா தம்பி, ஓடு. கருப்பசாமி, கருப்பசாமி, எனக்கு அருள் நிலைக்குமா? நிலைக்குமா? எல்லாருமே சாமி குறி சொல்லணுங்கிற ஒரு ஆசைக்கு வந்துட்டாங்க நாடு முழுக்க. ஏம்னா அந்த உலகத்திலேயே சினிமா ஒன்று, அரசியல் ஒன்று, சாமியார்கள் ஒன்று, இவங்க தான் நிறைய சம்பாத்தியம் பண்றாங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு உலகத்துல. அது உண்மையா இல்லையா? இருக்கலே ஏழைச்சாமி நான் தான். கால் வந்துட்டுவாங்க. என்னடா வேணும் உனக்கு? பாத்தியா, நம்ம சொன்ன எவன் கேட்கான்? கண்ணு மூடு. புஷ். சங்கிலி கருப்பசாமி எங்கடா இருக்காரு? அங்க போய் பாத்தியா? என்ன சொன்னாருடா? அந்த சேலம் சங்கிலி கருப்பசாமிங்க நாலு வடம் போனதுக்கு 4 வடமும் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்னாங்க. ஒருத்தன் கருப்பசாமி மேல ஆசைப்பட்டு ஒரு பெரிய கோயிலை கட்டி 4 பூசாரிகள்கிட்ட 4 லட்சம் ரூபாயும் கொடுத்து ஏமாந்து உனக்கு சாமி அருள் வந்துரும்டா, நீ குறி சொல்லிடுவோடான்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அவன் கோயிலை கட்டிட்டு கோமணத்தாண்டி ஆகி அந்த கோயிலையே விலைக்கு விற்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டு வந்தான். அந்த கோயிலையே விலைக்கு விற்கிறதுக்கு உத்தரவு கேட்டு வந்தான். இந்த வாக்கு சக்தி என்பது ஒரு ஆங்காரத்தில் சொல்லி ஒருத்தனுக்கு நடந்துருச்சுன்னா உடனே சாமி நம்ம கூட இருக்காருன்னு ஒரு முடிவு மனிதனுக்கு தோன்றும். அதன் பெயர் மாயை. இந்த மாயையை நீக்கி வந்தால் ஞானம். அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் நீ கும்பிடுற சாமி முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு குலதெய்வத்தில் ஒன்று. அதனால் அதை வணங்கி வந்தால் உடம்புல ஒரு மினுமினுப்பான ஒரு ஆங்காரம் ஏற்படும். அந்த நேரத்தில் சில பேருக்கு விபூதி எழுதி கொடுத்து நடந்துருச்சு. அதை வச்சு அந்த சாமி எனக்கு நிலையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு உன் உள்ளத்துல தோன்றிருச்சு. ஒரு கிழவி உன் முன்னோர்களில் ஒருத்தி வாக்கு சக்தியாக இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறா. அதனுடைய காரணம் தான் உனக்கு இது வந்திருக்கு. கால் வந்துட்டு வா. என்ன பழைய காலத்து தண்ணி. கொல்லிமலையில போய் தீர்த்தமாடி அறப்படி ஈஸ்வரரை வணங்கிட்டு என்னை வந்து பாரு, வெற்றியாக்கி தரேன். பக்கத்துல வா. நாராயணா. அதே உளுந்தூர்பேட்டை கால் வந்துட்டு வரலாம்.
என்னென்ன வேணும் வந்து உட்காந்துட்டு என்னென்ன வேணும்? வீடு கட்டி 13 வருஷமா அது கட்டல. கடன் ஆகி போச்சு. கண்ண மூடுங்க பார்ப்போம். என்ன கருப்புசாமி, நான் சொல்லாமலே வந்து உட்காந்துட்டாரு. நான் இவரை கூப்பிட்டேனா? சோதனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். கால் வந்துட்டு வா. அவராட்டம் வந்தாரு உட்காந்துட்டாரு. சரி இருக்கு. கருப்பசாமிக்கு ஆய் இந்த பணம் கிடைக்கும், கடனை அடைச்சுக்காப்பா. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு பனவடலி சத்திரம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். ஒரு முறை கண்ணை முடிக்கா நிமிந்து உட்கார பார்ப்போம். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். நல்லா உட்காந்துக்காமா, சமணம் போட்டு உட்காருமா. கண்ணை முடிக்கா ஒரே நினைவா உட்கார பார்ப்போம். அங்கெல்லாம் கிடையாது. அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். அந்த ஊர்ல எசுக்கியம்மன் கிடையாதுல? இருக்கா? இந்த குரங்கு நடியில் இருக்கக்கூடிய எசுக்கியம்மனுக்கு ஒரு பாயாசம் வச்சுக்கா. ஏன் இப்படி சொல்றோம்னு சொன்னா, ஒரு ஆத்மா ஒன்று தொடர்ந்து வந்திருக்கு, நம்ம குடும்பத்தை சார்ந்தது. அதை நான் நீக்கி உனக்கு நான் தெளிவு பண்ணி தந்துருந்தேன். அதுக்கு துணையாக இருப்பது எசுக்கியம்மன் ஒரு தெய்வம். அதனால் அதை சாந்தப்படுத்தி நான் வெற்றியாக்கி தரேன். இனி ஆபத்து உனக்கு இல்லை, காப்பாற்றி தரேன். கண்ணை மூடு பார்ப்போம். நெல் கருப்பசாமிக்கு ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர் அவங்களுக்கெல்லாம் காட்பாடி கரெக்டு. ஆந்திரா பாடர். ஜெய் சாமுண்டீஸ்வரி. சண்டிகாதேவி சாமுண்டீஸ்வரின்னு ஒருத்தி வாராள. உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு எதுவும் தொடர்பு உண்டா? ஒன்னு நான் கூப்பிடவே இல்லை. ஒருத்தன் சண்டிகாதேவி சாமுண்டீஸ்வரியை வணங்கி இங்க வந்து 2 நாளா இருக்கான். ஆந்திரா பாடல் உள்ளவன். முழுக்கோணமா? இல்ல, உங்களை இல்லை, கூப்பிடல. அவன் குண்டு குண்டுன்னு இருப்பான், சாமி வஸ்திரம் கட்டி இருப்பான், ஆளை காணல. சரி, பைசில் 1 அரக்கோணத்தை சார்ந்த தலைவன் தலைவி வரலாம். சித்திரம் பேசுதடி சிந்தை மயங்கு. தலைவன் தலைவியை கூப்பிட்டுருக்கேன், உட்காரலாம். என்னம்மா ஆடுது? குழந்தை இருக்காடா உங்களுக்கு? எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் முடிச்சு? அதுக்கு முன்னாலே குழந்தை வேணுங்கிற ஒரு ஆவலும் ஆசையும் இருக்கா? கால் வந்துட்டு வா. மூத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி. மகளே, உனக்கு என்ன வேணும்? யார் இவரா? 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு பெரிய போராட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? ஒன்று போல காலில் விட்டுவாங்க. நான் கொஞ்சம் உங்க முகத்தை பார்க்கணும்.
உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தவன் திசை விடுதிகளையும் ஸ்தான பலனையும் ஒழுங்கா பார்க்கல. புரியுதா? வீணான பொருத்தத்தை மட்டும் பார்த்து கல்யாணத்தை முடிச்சாச்சு. பிடிவாத குணம் படைத்த ஒரு மனநிலைகள் இன்னொரு 3 மாசத்துக்கு இருக்கும். பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை கொண்டு போய்க்கிடலாம். தேவையில்லாம மனம் உண்டக்கூடாது. கிரகங்கள் சரியில்லை. பக்கத்துல வா. அம்மா, யாரு கூட சேர்ந்து இருந்துகிட்டு இருக்கியடா? அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காதுடா. 1 வருஷ காலம் ஆகும்டா வீடு கட்டி முடிய. ஆமாம், வாடகைக்கு தனியாக ஒரு வீட்டை பாருங்க. நீங்கள் பார்க்குற வீட்டு பக்கத்தில் 3வது வீட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு தெருமுனை வரும். அந்த இடத்துல ஒரு சிறிய அம்மன் கோயில் வரும். அதற்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும். இதுதான் நீங்கள் போய் இருக்கக்கூடிய இடம். 3 மாதம் இந்தா மன நிறைவோட உங்களுக்கு போராட்டம் இல்லாமல் வாழ வைக்கிறேன். காப்பாற்றுறேன். அடுத்த மாதம் முயற்சியில் உனக்கு வேலை கிடைக்கும். போயிட்டு வா. நல்லா மகிழ்ச்சியாக இருக்கு. எந்த குறையும் வராது. நிம்மதியாக இருக்கு. கருப்பசாமி, ஆமாம், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் என்ன சிவராமா? நீங்க இருக்கலாம். அதுக்கு இதுக்கும் பிரச்சனை இல்லை. தன்னுடைய இடம் விற்பனை சம்பந்தமாக மனவேதனையுடன் கேட்க வந்த மகன் காரணம் சொல்லலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எது காலக்கிரகத்தின் குறைபாடா அல்லது மனிதர்களுடைய இடைஞ்சலா? இந்த விஷயம் எனக்கு நடக்காம இருக்க, பாக்கி எல்லா விஷயமும் நடந்துருச்சு கருப்பசாமி. இதையும் எனக்கு நடத்தி தந்தா சந்தோஷமா இருக்கும்னு கேட்கிறேன். கால் ஒன்று வரலாம். ஒண்ணு விலை போகுது வரலாம். ஒரு வீடு விலை போகும் அப்பா. ஐப்பசிக்குள்ள அட்வான்ஸை வாங்கி தரேன். அதுக்கு அடுத்து உள்ள இடத்த தைக்கு மேல பேசணும். ஜெயிக்கிறேன். சென்று வரலாம். அதே கோயம்புத்தூர் எல்லை டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? வீட்டு இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் யாருக்குப்பா? கால் ஒன்று வரலாம். ஓகே. அமைதியாரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல கோகலி ஆண்ட குறுமனிதராக எம்பெருமான் ஈசனுடைய அருள் பெற்ற எல்லை உன் எல்லை. சிவபெருமானுடைய எல்லையில இருக்கிய நீங்க. இப்போ 3 ஆண்டு காலங்கள் தேவையில்லாத கடன்களாலும் மன உபாதையாலும் துயரப்பட்டு உடம்புல ஒரு பகுதி நரம்பு பிணி வந்து வேதனைப்பட்டு வாழுகிறாய். இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர செய்வினை கோளாறுகள் காரணம் இல்லை. ஒரு பிள்ளையினுடைய மனநிலைகள் நமக்கு ஒத்துழைக்காத வேதனையும் துயரமும் உள்ளத்துல இருக்கு. அவைகளை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லா. வேற என்ன வேணும்? வாங்கி தரேன். இடத்தினுடைய வில்லங்கம் தீரும். இந்த அப்படி சந்தோஷமா இருக்கலாம். கருப்பசாமிக்கு தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் அடைந்து துயரப்பட்டது யார்? கோயம்புத்தூர் எல்லை. என்ன தொழில் அண்ணாச்சி? காரணம் சொல்லலாம். அப்படியா? உங்களுடைய இடத்தினுடைய கடைசி பகுதிக்கு நான் போய் பார்த்தேன். ஆதியின் காலத்தில் முன்னோர்களை ஒரு இடத்தில் புதைத்து வைத்த அடையாளம் இருக்கிறது.
அந்த ஆத்மாவினுடைய சாத்விகம் ஒரு பக்கம் இருந்தாலும் 3.25 ஆண்டுகளாக இடத்தில் வில்லங்கமும் தேவையில்லாத மன போராட்டமும் இப்போதைக்கு அதுல எந்த ஒரு மகத்துறையும் வெற்றியடைய முடியாத துயரமும் நடக்கும். உண்மையா? இதனால சில வாகனங்களும் பாதிக்கப்பட்டு குழப்பமடைந்து விட்டன. கால்நடை அப்படியா? இப்ப இருக்கிற நஷ்டத்தை மகத்தூளால் பெற முடியுமான்னு கேட்டேன். தை மாதம் செய்யக்கூடிய மகத்தூள்ல அந்த நஷ்டத்தை ஈடுகட்டிடலாம். கவலைப்பட வேண்டாம். ஒரு பிள்ளை நம் பகுதியை விட்டு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய விதி வருகிறது. அதில் பகையாக இல்லை, வருமானத்தின் எல்லையை நோக்கி. அதனால வருமானத்தையும் அள்ளித்தாரேன், துன்பத்தையும் தீர்த்து வைக்கிறேன். வெற்றி உண்டு. காப்பாத்துறேன். என்ன ஒரேபடியா கும்பிட்டு காப்பா, சக்தியா இருக்க வைக்க. கொட்டாம்பட்டி 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 ரோட்டிலே மருத கொட்டாம்பட்டி அம்மா தாயே கருமாரி அருகினில் வருவாய் மகமாரி. என்ன உங்களுக்கு கூட முடியா? முருங்க மரம் ஒண்ணு முறிஞ்சி விளக்கண்டேன், அந்த முத்தத்தில் இருக்கும் மரத்தடியில என் தங்கை இருக்க கண்டேன், ஐயா இருக்க கண்டேன். முத்தத்துல மரம் இருந்துச்சா? மரத்து பக்கத்துல தாய் காளி இருந்தாளா? இப்ப அந்த தெய்வம் ஒழுங்கா இருக்கா? கால் வந்துவா. அந்தி பகல் நாமங்கள் பாடி நின்றேன், அவள் அருளை நோக்கி நான் ஓடி வந்தேன், ஐயா அருளை நோக்கி நான் ஓடி வந்தேன். அந்த தெய்வத்தை போட்டி பொறாமையினால் இடமாற்றி கட்டி வைத்தார்கள் என்பது உண்மையாகும். அதனால குடும்பத்தில் மனவேதனையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதிப்பும் நிறைய துயரலைகளும் தொடர்ந்தன. அவைகளிலிருந்து மீட்டி உங்களை ஜெயிக்க வச்சு தந்தா போதும்லா. வெற்றிவேல் முருகனுக்கு அள்ளித்தாரேன். வேற என்ன வேண்டும்? அதான் பிள்ளைகளை தெரிவித்தாரம் சொல்லிட்டேன். சந்தோஷமா இருங்க. பௌர்ணமிக்கு வந்து சேருங்கள். தொழிலை பற்றி பேசுவோம். நீர் பெருவாழ் வண்ணத்தேன் அருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி எந்திக்கலாம். 16 செல்வங்களும் பெற்று பணங்கோடி பெற்று வளர்ந்தேறி இருந்து வாழ்வெல்லாம் இனிக்க வாழ்வீர்கள். வா, இது யாரு? பாப்பாளா? நல்லா இருக்கு. ஆமா, வாயாடி சும்மா இருக்கேன்.